வணக்கம் நேயர்களே. தமிழ்நாட்டுல நடக்கிற ஏஐ இனிஷியேட்டிவ் பத்தி சொல்லுங்க. ஏஐ பவர் தெர்மல் கேமராஸ். இந்த ஏஐ சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா புத்தனூர் பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷனில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இது மூலமா 9000+ எலிஃபண்ட் கிராசிங் வந்து சேஃபாக நடந்திருக்கு. உங்களுக்கு தெரியும்ல, எலிஃபண்ட்ஸ் கிராஸ் ஆகும்போது ட்ரெயினில் அடிபட்டு சேர்த்துருக்கு அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் இது வந்து தடுக்குது. ஆக்சுவலி எப்படி தடுக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரியல் டைம் அலர்ட்ஸ் அதை வந்து அந்த ட்ரெயின் ஓடுற லோக்கோ பைலட்ஸ்க்கு வந்து அனுப்பிச்சிடும். அப்போ அந்த லோக்கோ பைலட்ஸ் வந்து வண்டியை ஸ்லோ பண்ணிடுவாங்க. நான் கூட ஒன்று கேள்விப்பட்டேன், அது உண்மையா? தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வம் ஏஐ கூட ஒரு டீல் போட்டாங்கல்ல? ஆமாம், கரெக்டாக சொல்கிறேன். சர்வம் ஏஐ டீல். ஆமாம், ஒரு 10,000 crores வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வம் ஏஐ கூட டீல் போட்டிருந்தாங்க. இது எதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு ஏஐ ரிசர்ச் பார்க் வந்து வச்சு அதில் தமிழ ஃபவுண்டேஷனாக வச்சு எல்எல்எம்ஸ் டெவலப் பண்ணுற மாதிரியான ஒரு சின்ன பிளான். வேற எந்தெങ്കിലും உண்டோ? என்ன மலையாளம் பேசுகிறா? காரணம் உண்டு போனே. கேரளாவுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு ஏஐ மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க தானே. அவர் பேர் ஆர் குமார் தானே. நலம் ஏஐ ஒரு வாட்ஸ்அப் சாட்பாட் இது தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு ஹாஸ்பிட்டல்ஸ்க்காக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய நல்ல ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் ஒரே டிசப்பாயின்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேரில் மட்டும்தான் இதில் ஏஐ இருக்கு, உள்ள எந்த ஏஐ கிடையாது.